ஜெபம் செய்யணும். துதிகளை பற்றி வாசமாக இருக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தாவே, கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களும் எங்களை சுலபமாய் பாதுகாத்து இந்த வேலையிலே ஒரு சமூகத்தில் நின்று அப்பா பிதாவே எங்களுக்கு அந்த நல்ல ஒரு சாக்கியத்துக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தாவே பாவிகளாகி எங்களுக்கு தந்தபடியாக உங்களோடாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்கள் எத்தனையோ பிரயாசங்கள், பாடுகள், சோதனைகள், வேதனைகள் மத்தியில் தகப்பனே நீர் எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை விதமாக நீ நடத்தி வந்தீரே உங்களோட நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் எங்கள் ஆசிரியர்கள் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாத நாட்களாக எங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு கூட நீ ஆசீர்வாதம்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீ வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தலத்தை செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்த வேளையில் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொன்னார்கள் தகப்பனே. கர்த்தாவை நாங்கள் இந்த இடத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டு எங்களுக்கு நீ பரிந்துரை போகிற கிருபைக்காக அவங்களுக்கு கூடாவோடு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அந்த கர்த்தாவே நாங்கள் பெண்களை விசேஷித்தவர்கள் கர்த்தாவே. அந்த ஏவாளை நீ கர்த்தாவே அதிசயமாக நீ நடத்தி வந்தீரே. நல்லதொரு மக்களை உருவாக்கி கர்த்தாவே, நல்லதொரு ஆசீர்வாதத்தை நாட்களை கர்த்தாவே, இந்த உலகம் பெருகும்படியான நாட்களை கட்டளையிட்டே உங்களுக்கு கூடாவோடு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான மனபாரங்களோடு, சோர்வுகளோடு கர்த்தாவே, பயத்தோடு கர்த்தாவே இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறான் ராஜா. நீ ஒவ்வொருவரும் விசாரிக்கிற தேவன் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்தையும் ஆராய்ந்திருக்கிற தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளின் எண்ணங்களை நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நான் வாரத்தோடு உங்க சமூகத்தில் நின்றிருக்கிறான் ராஜா. நான் என்ன செய்வேன் என் அங்கலாய்ப்போடு உங்க சமூகத்தில் இருக்கிறான் தகப்பனே. நீ அங்கலாய்ப்பு சத்தத்தை கேட்கிற தேவன் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளின் அங்கலாய்ப்பு சத்தத்தை கேட்டு நல்லதொரு பதிலை நீ கொடுக்க போயிருக்கிறீர்கள். அவனுக்கு கொடுக்க நன்றி கர்த்தாவே. இந்த மகளிர் தினத்தை காண்படியான வேலை எங்களுக்கு தந்திரே நன்றி கர்த்தாவே. இந்த விசேஷமான நாளை காண சில மட்டுமில்லா கிருபைக்காக உங்க கூடாவோடு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நன்றி பெண்களாகிய நாங்கள் கர்த்தாவே குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்லதொரு ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆசைப்படுதலோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஒரு சமயத்தில் நாங்கள் வைத்து கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தில் நிறைவேற்றிக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்திற்காக ஒவ்வொருவரும் சமயத்தில் இருக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் கணவருக்காக கர்த்தாவே, எங்கள் தேவைகளுக்காக சமயத்தில் இருக்கிறப்பா. எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்க சந்ததிகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. சந்ததியை கரவானத்து நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணலை போலும் பெருகப்பட வேண்டும் சொன்னாங்க தகவல். எங்க சந்ததிகளை ஆசீர்வதித்து பெருகப்பட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. தகவலை நம்மளுமே நோக்கி மன்றாடுகிற தகவலை என்று கர்த்தாவே வசதியானவள் நடந்தல் என்ற தைரியத்தை உங்க கர்த்தாவை சிறசில் மேல் ஊற்றின பொழுது ஒவ்வொரு கோபத்தில் மத்தியில் இருந்த பொழுது கர்த்தாவே அவளுக்கு எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார்கள் என்று சொன்ன தகவல் கர்த்தாவே. நாங்களும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே நாங்கள் உனக்கு ஏற்ற பிள்ளைகளாக உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் ஆலய பிரகாரங்கள் செய்ய நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நீ பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நாங்கள் கர்த்தா பெண்களாகி நாங்கள் வெளியே வர முடியாதபடி சோதரர்கள் கிடைக்காதபடி நாங்கள் அழைத்த போது ராஜா இன்று கர்த்தாவே ஒவ்வொரு போராட்டத்தில் நினைத்த ராஜா எல்லாருடைய மத்தியிலும் கர்த்தாவே கர்த்தாவே ஆண்களின் மத்தியில் நிகழ்ந்து நிற்கக்கூடிய நல்லது வேலையை தந்திரே உனக்கு கூடாவுடைய நன்றி. வேதாகமத்தை பார்க்கும்போது கர்த்தாவே நீ பெண்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய தேவன் ராஜா. எங்களை கர்த்தாவே நிலத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீ நேசிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தோப்பனை என்று கர்த்தாவே சாலமோன் தேவாலயத்தில் மேகமோர் வந்து தேவன் இந்த இடத்தில் கர்த்தாவை நசைந்து ஒவ்வொரு பிள்ளையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சமைத்து இருக்கிறார் எல்லாத்தையும் சந்தி பலவீனங்கள் மத்திய பிள்ளைகளை கண்ணோக்கி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. எல்லா பலவீனத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீ கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன தகப்பன் நீ வாக்கு மாறாத கர்த்தாவை பூரணமாய் விளங்கி பரிபூர்ண சுகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க போகிற கிருபைக்காக அவங்க நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. முதியோர்களுக்காக வருகிற கர்த்தாவே முதியோர்களை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முதியோர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த தீவிர சோதனை வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்க கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வாரியமான பிள்ளைகளை நம்ம சமூகத்தில் வைக்கிறப்பா. எங்க பிள்ளைகள் செல்லுகிற பாதைகள் ராஜா தரடுமுரடான பாதைகளாக காணப்படலாம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளை கரம்பிடித்து தோப்பனே நல்லது பாதையை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி நன்றி உங்களோட நன்றி. சிறு பிள்ளைகளை தகப்பனே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளை வராது தாங்கிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. நன்றி ராஜா. இந்த உலகம் முழுவதும் தகப்பனே மகளிர் தினத்தை கொண்டாடுகிற
பிள்ளைகளுக்கு நீ ஆறுதலாக இருக்கிறதாவே இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்லது ஒரு ஞானத்தை நீ கொடுக்க வேண்டும். செபிக்கிற ராஜா எங்க கிராமத்தை உங்களுக்கு சமூக வைக்கிற தோப்பனே எங்க கிராமத்துல ஒவ்வொரு குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செபிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு வேலைகள் கடந்து செல்லலாம், பள்ளிகளுக்கு செல்லலாம், வாகனத்தை செல்லலாம் ராஜா. இந்த நாள் வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை நீ அதிசயமாக பாதுகாத்துக் கொண்டது போல வருகின்ற ஒவ்வொரு நாட்களில் ராஜா எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செபிக்கிறோம் உங்களுடைய சமூகம் அன்பாக சென்று ஒவ்வொரு வழியை நீ ஆயத்தப்படுத்திக் கொடுக்க வேண்டும். செபிக்கிறவரை எந்தவித ஆபத்துகள் வராது ராஜா உங்க சமயத்தில் வைக்கிறேன். பிள்ளைகளை எல்லாம் போய்க்கு வரத்து அதிசயமாக நீ நடத்த வேண்டும். செபிக்கிறோம் இந்த நாள் வரைக்கும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்ட கிருபைக்காக உங்க கொடாவோடி நன்றி செலுத்துகிறேன். நஷ்டப்படு ராஜா விசேஷித்த நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. தகப்பனே எங்களை விட்டு தூரமாக இருக்கிற வெளிநாடுகள் இருக்கிற வெளியூர்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைக்கணும். என் தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனா இருக்கிறபடியாக நன்றி கர்த்தாவே. எங்க பிள்ளைகளை நீ ஆசீர்வதி ராஜா. எங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் நல்லதொரு செய்திகளை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமா நினைக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க பிள்ளைகளை எல்லாம் அதிசயமாக நீ பாதுகாத்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி. செய்த நன்மைகளை நினைத்து ராஜா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எடுத்து நீங்களை மாற்ற வேண்டுமா சொல்லிக்கிற கர்த்தாவே. நீ அதிசயத்தை தேவன் கர்த்தாவே, நீ ஆதலின் தேவன் தோப்பனே. எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த கர்த்தாவே வந்திருக்கிறப்பா இந்த நாட்டிற்காக வருகிற கர்த்தாவே. உலக நாடுகள் கர்த்தாவே யுத்தத்தில் நடந்திருப்பதை அறிவி ராஜா. எங்கள் யுத்தத்தை சந்தைகளை கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கீர்கள் தகப்பனே. ஆனாலும் கர்த்தாவே முடிவு வராது என்று சொல்கிறப்பா உங்க சமூகத்தில் வைக்கிறப்பா. தன் பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து, கணவனை இழந்து, மனைவி இழந்து தவிக்கிற பிள்ளைகளை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. ஆதரை சமாதானத்தை கொடுக்க வேண்டும். செபிக்கிறோம் உலக தலைவர்களை சந்திக்க வேண்டும். செபிக்கிறார் ராஜா. சமாதானத்தின் தேவன் கர்த்தாவே. உன்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. விரைவாக அந்த யுத்த முடியை நீ கிருபை செய்ய வேண்டும். செபிக்கிறோம் அந்த இஸ்தராணியான கர்த்தாவே தன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக 127 நாடுகளுக்காக தமிழத்தில் ஜெபித்த போது ஜெபத்தை சத்தத்தை கேட்டு கர்த்தாவே நல்லது விடுதலை கொடுத்தீரே. அது ஒவ்வொரு கர்த்தாவே இன்னும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாட்டிற்காக வருகிறோம். நல்லது விடுதலை நீ கொடுக்க போயிருக்கிறவைக்காக நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் கிருபை செய்ய வேண்டும். செபிக்கிற கர்த்தாவே உங்க சமூகத்தில் நிற்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் தேவைகளெல்லாம் சந்திக்க எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். செபிக்கிற கர்த்தாவே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கண்ணிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நல்லது வேலை கொடுத்து கர்த்தாவே தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல சாக்கியத்தை கொடுக்கப்பா. நாங்களும் சமூகத்தை நிற்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய நல்லதொரு ஞானத்தை எங்களுக்கு நீ தர வேண்டும். செபிக்கிறோம் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்த வேண்டும். செபிக்கிறோம் எங்க பிள்ளைகளுடைய தேவைகளாம் சந்திக்க வேண்டும். செபிக்கிறோம் நீ அதிசயத்தின் தேவன் கர்த்தாவே. உன்னை அதிசயத்தை காண செய்வேன் என்று சொன்ன அன்பின் தகப்பன் வாக்கு மாறாத தேவன் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அதிசயத்தை காண செய்யணும். நாங்கள் கர்த்தாவே மாறாவோடு சாப்பிட்டு இருக்கிறப்பா. அப்பா எங்களுக்கு எல்லா தேவைகளும் யாரிடத்தை கேட்போம் நாய்ப்போடு சமத்தில் இருக்கலாம் தகப்பனே. எங்களை ஆட்சி தேற்றி ஆரம்பிக்கிற தேவன் கர்த்தாவே எல்லா காரியமும் நடக்க செபிக்கிறோம் கர்த்தாவே. எக்ஸாமுக்கு நடந்து கொண்டிருக்கிற தகப்பனே அந்த பிள்ளைகளுக்காக வருகிறீர்கள். பிள்ளைகள் கர்த்தாவே ஞானத்தை குறைவுள்ள பிள்ளைகளாக காணப்படலாம் தகப்பனே. ஞாபக சக்தி குறைவுள்ள பிள்ளைகளாக காணப்படலாம் தகப்பனே. நல்ல ஞாபகத்தை கொடுத்து ஞாபக சக்தியை கொடுத்தீர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது வெற்றி கனிகளை நீ கொடுக்க போயிருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளின் இடத்தில் கர்த்தாவை சாட்சியாக நீ நிறுத்த போகிற கிருபைக்காக நமக்கு கூடாக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்கள் அசைவுடன் நம்முடைய ஜெபிக்கிறோம். உங்கள் வாசஸ்தலத்தை கட்டி வந்து உங்கள் சமூகத்தை நிற்கிறப்பா. நன்றி ராஜா. கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிற கர்த்தாவே அவர்கள் குடும்பங்களுக்காக வருகிற தோப்பனை அந்த குடும்பத்தை மட்டுமாக நீ நடத்துகிற கிருபைக்காக நன்றி. எத்தனையோ விளைவினங்கள் மத்தியில் சோறுகள் மத்தியில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீ தாங்கிக் கொண்டீரே உனக்கு கூடாக நீ நன்றி கர்த்தாவே. உன்னை ஏந்திரேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்று வாக்கின்படி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை நீ நடத்துகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தபடியாக உனக்கு கூடாக நன்றி செலுத்துகிறோம். வர ஒவ்வொரு நாளும் நம்முடைய போக்கிலும் மரத்தில் கர்த்தாவே உமது ஊழியத்தை பாதி செல்கின்ற போது எந்த வித கர்த்தாவே பாரங்களோ சோர்களோ வராதபடி ராஜா அந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமா செலுத்துகிறோம். செய்ய போய் கிருபைக்காக உனக்கு கூடாக நன்றி கர்த்தாவே. மீண்டுமாக என் கிராமத்தை ஒரு சமூகத்தில் வைக்கிறப்பா. என் கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை சமூகத்தில் வைக்கிற ராஜா. என் கிராமத்தில் உள்ள குடும்பங்களை சமூகத்தில் வைக்கிற தோப்பனை எல்லாவற்றையும் நீ பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மனித தினத்தை நீ ஆசீர்வதித்தால் தொடக்க உங்க முடிவு பரியந்த ராஜா உமது பிரசனம் இந்த இடத்தில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டதோ தோப்பனை கேட்க தெரியாத அநேக நன்மைகள் திருக்கரத்தில் இருக்கிற தோப்பனை
அன்பின் பிதாவே ஆமென்.